நடந்ததை பத்தியே நீ யோசிச்சுட்டு இருந்தனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பாரு தனு, இன்னொருத்தரோட அனுபவம் நமக்கு ஒரு பாடத்தை கத்து தரும். ஆனா வேற சில பேரு அவங்களுக்கும் அறிவு இருக்காது, இன்னொருத்தவங்களோட அனுபவத்தை சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டு அடுத்ததா என்ன பண்ணலான்னு யோசி. என்னையே எடுத்துக்கோ, நான் தனியா வாழலையா? உனக்கு ஓகேனா நான் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். உனக்கு எவ்வளோ நாள் விருப்பமோ என் கூடவே இரு. என்ன இருந்தாலும் நானும் தனியா தானே இருக்கேன். நீ காஃபி குடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகு, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். டார்லிங், ஒரு ஸ்ட்ராங் காஃபி. இவ்ளோ நேரம் எங்கடா போய் சுத்திட்டு வர? பக்கத்து வீட்டு ராதிகா பணியார சாப்பிட கூப்பிட்டா, அங்க போயிருந்த டார்லிங். யாருக்கா நீங்க? ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க. முகத்தை பார்த்தா மூடு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் இப்படி அழுகுறீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி லவ் லவ் லவ்னு சொல்லி அழுகுறீங்க? டேய் வாலு, உனக்கு வாய் ரொம்ப தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது அப்படி இல்ல டார்லிங். ஓ, இது லவ் டிசப்பாயிண்ட் கிடையாது. ஓ, மதர் சென்டிமெண்ட். முதல் தடவை அம்மா கொடுக்கிற புடவை அம்மா ஆகிற வரைக்கும். டேய் வாலு, சாரி டார்லிங். அவ என் ஃப்ரெண்டு தனு, இனிமேல இருந்து இங்கதான் இருப்பா. ஆஹா, என்ன வார்த்தை சொல்லிட்ட டார்லிங். தினமும் எங்க அம்மா பண்ற உப்புமாவை பார்த்து 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 ரொம்ப வெறுத்து போயிட்டேன். இப்பதான் என் மனசு சந்தோஷமா இருக்கு டார்லிங். குரு, பக்கத்து தெரு கருப்பேன் நம்ம ராதிகாவை சைட் அடிக்க வந்திருக்கான். வா குரு, போய் கேப்போம். டார்லிங், உன்னோட காஃபி கேன்சல். அவன் பேரு சிண்டு, இந்த பில்டிங் ஓனரோட பையன். நல்ல பையன், ஆனா கொஞ்சம் வாலு.